மாதிரி வந்து கதையை மாற்றி நல்லாவே எடுத்து தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிரேங்கிற ஒரு படம் வந்துச்சு பிரெடேட்டர் லைனில், அதுவுமே ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி எனக்கு. அதே மாதிரி தான் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸில் எந்த படங்களுமே நான் பார்த்ததில்ல, ஏலியனை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கு ரிவ்யூ எடிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துடும், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸுமே ஒன் ஆஃப் த ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒர்க்கு. கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்காதவங்க இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த படத்தை ஐமேக்ஸில் தான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தமிழ்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு, பட் 2D வெர்ஷன் இருந்தால் அதுலேயே பார்க்கலாம். ஏன்னா 3D அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து இருக்கிற மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. அது முக்கியமாக எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிற மாதிரி பிரெடேட்டர் வந்து ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எல்லாத்துக்கும். பட் இந்த படத்தில் ஃப்ரெண்ட்லி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவும் உங்களுக்கு தெரியலாம். இந்த படத்தோட டைரக்டருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எல்லாத்துக்கும் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேவரட் சீரியஸாக வந்து இருக்குது. அதோட ஒரு சில எபிசோட்ஸ் இனி வரப்போகிற சீசன் 5 ஒரு சில எபிசோட்ஸை இந்த படத்தோட டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு